கிறிஸ்து மறுரூபமான திருநாள் ஆகஸ்ட் 6ஆம் நாள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். மார்க்கு 9:7 என்ற பரலோக குரல் இயேசுவை மேசியாவாக மட்டுமல்ல தீர்க்கதரிசியாகவும் குறிக்கிறது. உபாகமம் 18:15. எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவுக்கு லூக்காவும் கிளையோப்பாவும் நடந்து போகையில் இயேசுவானவர் தாமே அவர்களோடு நடந்து மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை இயேசுவானவர் தாமே அவர்களுக்கு எடுத்துரைத்தார். லூக்கா 24:27. அன்று இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் திறக்கப்பட்டிருந்த அவரது கல்லறையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்தவர்களாய், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்று இயேசுவானவரின் உடலுக்கு பரிமள தைலம் மற்றும் கந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்த ஸ்திரீகளிடம் எடுத்துரைத்த 2 பேர். லூக்கா 24:4. மற்றும் இயேசுவானவர் பரமேறின அன்று சீஷர்களிடம் இயேசுவானவரின் 2ஆம் வருகையை எடுத்துரைத்த 2 பேர். அப்போஸ்தலர் 1:10. மற்றும் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல அதிகாரம் பெறப்போகிற 2 சாட்சிகள் ஆகியவர்கள் வேத ஆராய்ச்சியாளர்களால் மோசேயும் எலியாவும் என அடையாளமாக்கப்பட்டுள்ளார்கள். இன்று இஸ்ரவேல் நாட்டிலே கலிலேயா கடலுக்கு மேற்கில் உள்ள தாபோர் மலை சிகரத்தில் 5ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டு பின்னாளில் புதுப்பிக்கப்பட்டு மறுரூப ஆலயம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் நாள் தேவாலயத்தின் தரையில் ஒரு கண்ணாடி தகடு மூலம் பிரதிபலிக்கும் சூரிய கதிர்களால் ஆலயம் ஒளிர்வதை காணலாம். ஒலி ஒளி காட்சியாக மறுரூப நிகழ்வினை பார்த்து திகைத்த சீடர்களைப் போல் அல்லாமல் நாம் எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சரணடைந்து அடிபணிந்து அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் நிரப்பப்படுவதற்கு கடவுளின் உதவியை கேட்போம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பூமியை விட்டு பிரிந்த மோசே மற்றும் எலியாவின் காட்சி மரணத்திற்கு அப்பால் வாழ்க்கை இருக்கிறது என்ற உறுதியை நமக்கு தருவதால் கிறிஸ்துவுடன் என்றென்றும் நித்திய ஜீவனை அடைய போகும் நம்பிக்கைக்காக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூறுவோம். ஆமேன்.